11 வருஷத்துக்கு பிறகு குரு பகவான் தன்னுடைய நட்பு கிரகமான புதன் பகவானின் வீட்டில் அமர்கிறார். புதன் வீட்டுல குரு அமர்றது அவ்வளவு பெரிய குபேர யோகம்னு சொல்லுவாங்க. புதன் பகவான் வீட்டில், அதுவும் மிதுன ராசியில் குரு பெயர்ச்சி நடக்கும்போது உங்களுடைய வாழ்க்கையில பண வரவு அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். பண பிரச்சனை அப்படிங்கிறது தீரும். குடும்ப அமைதி அப்படிங்கிறது ஏற்படும். வெளிப்படையா சொல்ல போனா நல்ல காலம் பிறக்க போகிறது அப்படிங்கிறதா உண்மை. ஏன்னா கனிவான வார்த்தைகளே காதுல விழல, பிரச்சனைங்கிற ஒரு வட்டத்துக்குள்ள இருக்கும். போராட்டம்ங்கிற சூழ்நிலையை தாண்டி மன நிம்மதி அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த குரு பெயர்ச்சியில் நடைபெறும். உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைகளும் உங்களை தங்கம் போல் மாற்றப் போகிறது அப்படிங்கிறதா உண்மை. ஒவ்வொரு கஷ்டமும் உங்களுக்கு ஒரு அறிவை கொடுத்து, ஒரு ஞானத்தை கொடுத்து, உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான அமைப்பை ஏற்படுத்தி தருகிறது அப்படிங்கிறதா உண்மை. அதுவும் புதன் வீட்டில் குரு அமரும் போது இந்த குபேர குரு பயிற்சி அப்படிங்கிறது என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு விதமான பலன்களை தாண்டி ஒரு புத்திமதியை தருவார். எவ்வளவு நல்லது நடக்குதோ அவ்வளவு கெட்டது நடந்தாலும் அந்த கெட்டதும் பாசிட்டிவா மாறக்கூடிய அமைப்பு தான் இந்த குரு பயிற்சிங்க. புதன் வீட்டில் குரு அமரும் போது என்ன செய்வார்னா, நமக்கு இப்போ ஒரு பிரச்சனையே நடந்தாலும் கரெக்ட், இது நல்லதுதான், இந்த விஷயம் நடக்கிறதுனால நம்ம வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு விஷயத்த கத்துக்க போறோம்னு சொல்லி கொடுக்குறாரு பாருங்க. அதுதான் உண்மை. இந்த வீடியோல குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பெஸ்டா கொடுக்க போறேன். கண்டிப்பா கேளுங்க. இந்த குரு பெயர்ச்சியை நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த தொழில் தொடங்க வேண்டும் என்றாலும் முக்கியமாக நாம பார்க்க வேண்டிய பயிற்சி குரு பயிற்சி தான். ஒருத்தர் கல்யாணம் ஆகணுமா, குரு பயிற்சி தான். குழந்தை பிறக்கணுமா, குரு பயிற்சி தான். புதுசா தொழில் தொடங்கணுமா, குரு பயிற்சி தான். எல்லாமே குரு பகவானை பொறுத்து நடக்கக்கூடிய பயிற்சி தான் குரு பயிற்சின்னு சொல்லுவாங்க. குரு பயிற்சி வந்துருச்சுனாலே 10 தீபாவளிக்கு சமம், 5 பொங்கலுக்கு சமம், 2 பிறந்த நாளுக்கு சமம். அவ்வளோ ஒரு பெஸ்டான பயிற்சி. நான் ஒவ்வொரு ராசினருக்கும் ஒரு விஷயம் நல்லா தெளிவா சொல்றேன். குரு பெயர்ச்சியை கொண்டாடுங்கள். குரு பெயர்ச்சி உங்களுக்கு இந்த 2025ல் பலவிதமான திருப்பு முனைகளை ஏற்படுத்தும். சார் எனக்கு நல்லா நடக்கும், எனக்கு நல்லா நடக்காது, எனக்கு அப்படி சொல்றாங்க, ஆகா ஓஹோன்னு சொல்றாங்க, ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு, அதெல்லாம் தவிர்த்து விடுங்கள். இந்த வீடியோவை கேளுங்க. கண்டிப்பா குரு இருக்கிற இடத்தை விட பார்க்கிற பார்வை பலம் பெறும். குரு பெயர்ச்சி மே மாதம் நடைபெறுகிறது. இந்த மே மாதம் குரு பெயர்ச்சி நடந்த 18 நாட்களில் குரு பார்வை அப்படிங்கிறது தொடங்கும். குரு பார்வை தொடங்கிச்சுன்னா ரொம்ப பலம் அதிகமாகும். அதுவும் குரு பகவான் மிதுன ராசியில் புதன் பகவானுடைய வீட்டில் சஞ்சரிப்பதனால் வீட்டு ஓனர் நல்லவரா இருக்கிறதுனால நம்ம துணிஞ்சு என்னத்தையும் செய்யலாங்கிற ஒரு தைரியமா இறங்குவார். ஏன்னா இதுக்கு முன்னாடி ரிஷபத்துல இருந்தார். ரிஷபம் சுக்கிரனுடைய வீடு. என்னதான் தேவகுரு அசுரகுரு வீட்டில் இருந்தாலும் அவ்வளவு நல்லதை செய்ய மாட்டார். இப்பொழுது புதன் அப்படிங்கிற வீட்டுல உட்கார்றதுனால வாரி வழங்குவார். சில பேர் வனவாசத்துல இருந்தா கூட உங்க வனவாசம் முடிவுக்கு வரும் அப்படின்னு சொல்லலாம். வாழ்க்கையில யதார்த்தம் அப்படிங்கிறது நன்மை பெறும். சொல்ல போனா வெற்றிங்கிறது 2025 குரு பயிற்சியில நிறைய பேர் கொடுக்க போறாரு. இந்த குரு பயிற்சி குபேர குரு பயிற்சியா இருக்க போகுது. இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ அவ்வளவு ஒரு பெஸ்டான வீடியோவா இருக்கும். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு ராசினருக்கும் ஒருவித நன்மையும் ஒருவித கெடுதலும் சேர்ந்து பெஸ்டா கொடுக்க போறாருங்கிறதா உண்மை. யாருக்கு எவ்வளவு பெர்சன்டேஜ் தராருங்கிறதையும் கேளுங்க. முதல் ராசி மேஷ ராசி. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோவை லைக் பண்ணுங்க. மீன ராசி நேர்களே, மனதில் என்ன விஷயம் நடந்தாலும் ஏதோ ஒரு தவறு நடந்து விட்டது, வாழ்க்கையில ஏதோ ஒரு விஷயம் பயமா இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்க உங்களுக்கு 4ஆம் வீட்டில் குரு பகவான் அமர்கிறார். 4ஆம் வீடு அப்படிங்கிறது சுகஸ்தானம், தாயார் ஸ்தானம். சந்தோஷம் என்கின்ற ஒரு வார்த்தையை அனுபவிக்க போகிறீர்கள். ஏன்னா ஜென்ம சனி நடக்கும்போது சந்தோஷங்கிறது யாருக்குமே கிடைக்காது. அந்த ஜென்ம சனியில் உங்களுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய அமைப்பாக குரு பகவான் இருக்க போகிறார். ஜென்ம சனியுடைய தாக்கமே குறைச்சிருவாருன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு குரு உங்களுக்கு அள்ளித்தரக்கூடிய யோகம்னு சொல்லலாம்.
குரு பகவான் 4ஆம் வீட்டில் இருக்கும்போது புதிதாக வண்டி வாகன சேர்க்கைகள், நகை ஆபரணங்கள், நல்ல நட்புகள், வெளிநாடு பயணங்கள், சொந்த வீடு வாங்குவதற்கான அமைப்பு, இடமாற்றம் போன்ற எல்லா விஷயங்களும் ஏற்படும். இந்த காலகட்டத்தில் தான் மீன ராசிக்காரர்கள் விழித்து கொண்டு தனது வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் என்று சொல்வாங்க. மீன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துல இருக்கிறது, எதை செய்யறதுங்கிற ஒரு குழப்பமான சூழ்நிலையிலே இருப்பாங்க. காரணம் ஜென்மசனி. இந்த ஜென்மசனி உங்களுக்கு மருந்திலும் எவ்வளவு உதவுமோ அதே மாதிரி அடிபட்ட உங்கள் நெஞ்சிற்கு ஒரு காயமாகவும் ஒரு மருந்தாகவும் இருக்க போகிறது. இந்த ஜென்மசனியில் இந்த குரு பயிற்சி குபேர பயிற்சியாக உங்களை மாற்றப் போகிறது. எழுதி வச்சுக்கோங்க. இவங்க குரு இருக்கின்ற இடத்தை விட பார்க்கின்ற பார்வை பலம். குரு பகவான் 5, 7, 9ஆம் பார்வையாக பார்க்கிறார். முதலில் 5ஆம் பார்வையாக உங்க அஷ்டமஸ்தான பார்க்கிறார். சோ உங்களுக்கு பிரச்சனைக்குரிய இடத்தை அவர் பார்க்கறதுனால எவ்வளவு எதிரிகள் வந்தாலும் உங்களுக்கும் எதிரிக்கும் நடுவில் பாதுகாப்பு அரணாக குரு பகவான் இருக்க போகிறார். இதை விட வேற என்ன வேணும்? ஆயுள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, உங்களுடைய ஆஸ்தி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, உங்கள் மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, அதை தகர்த்தெறியக்கூடிய ஒரு மாமனிதனாக குரு பகவான் இருக்க போகிறார். குருவார்க்க கோடி நன்மை. குரு பகவான் 7வது பார்வையாக உங்களுடைய 10ஆம் இடத்தை பார்க்கிறார். இந்த மாதிரி 10ஆம் இடத்தை பார்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொழில் ஸ்தானம் பலப்பெறும். நீங்க இத்தனை நாளா ஒருத்தங்களுக்கு ஒர்க் பண்ணியிருப்பீங்க, ஒரு பிசினஸ் பண்ணியிருப்பீங்க, எதுலையுமே ஒரு ஏற்றம் இருந்திருக்காது. உழைப்பு மூலதனம், உழைப்பு மூலதனம்னு பலன் இல்லாம இருக்க உங்களுக்கு பலன் தரக்கூடிய காலகட்டம் வந்து விட்டது அப்படின்னு சொல்லலாம். இந்த பலன் அசுர பலமாக இருக்கும். இந்த பலம் உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான ஒரு பலமா இருக்கும். இந்த பலன் உங்களுக்கு தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம். மீன ராசி நேயர்களே, வேலை மாற்றம் ஒன்று. வேலையில் நிச்சயம் நல்ல விஷயங்கள் நடக்கும். பதவி மாற்றம், சொந்த வீடு அமைப்பு, அதாவது இன்கிரிமெண்ட், ஜாப் சேஞ்ச் எல்லாமே உண்டு. மீனராசினியர்களே, குரு பகவான் தனது 9ஆம் பார்வையாக ராகு அமர்ந்திருக்கக்கூடிய 12ஆம் வீடுங்கிற விரயஸ்தானத்தை பார்க்கிறார். சுப விரயம் உண்டு. வெளிநாடு செல்ல வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒவ்வொரு மீனராசினியர்களுக்கும் வெளிநாடு செல்வதற்கான அமைப்பு ஏற்படும். ஆனால் செலவு ஆகலாம். நீட் படிக்கணுமா படிக்கலாம். உங்கள் வாழ்க்கையில் என்ன கனவு காண்ட வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அந்த கனவு செலவின்றி நிஜமாக மாறப்போகிறது அப்படிங்கிறது உண்மை. இந்த காலகட்டத்துல நிறைய மீனராசினியர்களுக்கு திருமணம் நடக்கும், அரசு வேலை கிடைக்கும், புது இடம் வாங்குவாங்க, வண்டி வாகனங்கள் வாங்குவாங்க, நகைகள், ஆடை ஆபரணங்கள் வாங்குவாங்க. எல்லாம் ஏதாவது ஒரு புதிய விஷயங்கள் அப்படிங்கிறது இல்லாம வாழ்க்கை இருக்கவே இருக்காது. அவ்வளவு பெஸ்ட். உங்களுடைய கோர்ட் கேஸ், சிறைச்சாலை சென்று வந்தால் கூட அதிலிருந்து மீண்டு விடலாம். குழந்தை பாக்கியம், திருமண பாக்கியம் கிடைக்கும். வர்த்தக மேம்பாடு அப்படிங்கிறது நல்லா இருக்கும். வேலை தொழில் மேம்பாடுங்கிறது நல்லா இருக்கும். கல்வியில் சிறந்து விளங்குவீர்கள். உடல் ஆரோக்கியம் சுப ஆரோக்கியமாக மாறி அதில் முழுவதும் பரிபூர்ணமாக குணமடைவீர்கள். தாய் தந்தையர் பிரிவு அப்படிங்கிறது சேர்க்கப்படும். உங்களுடைய வாழ்க்கைக்கான அர்த்தம், மையப்புள்ளி என்ன அப்படிங்கிறத நோக்கி பயணிப்பீங்க. உங்களுக்கு எவ்வளவு பெரிய தடைகள் வந்தாலும் அதை தகர்த்து எறிந்து வாழ்க்கையை உங்களுக்கானதாக வசமாக்கிக் கொள்வீர்கள் அப்படின்னு சொல்லலாம். மீனராசினியர்களே, உடல் விஷயத்தில் சற்று அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். அதே நேரத்தில் மனதில் தைரியம் மற்றும் தன்னம்பிக்கையுடன் குரு பகவானின் துணையுடன் 2025 முதல் நீங்க தைரியமா செல்ல ஆரம்பிங்க. உங்களுக்கு வாழ்க்கை அவ்வளவு சூப்பரா இருக்குங்க. இந்த குரு பயிற்சி கண்டிப்பாக மீனராசிக்கு ஒரு பாசிட்டிவ்ங்கிறத விட நம்பிக்கை குறிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் அப்படின்னு நம்பலாங்க.